பிரியமானவர்களே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? மறுபடியும் இந்த ஜெபிக்கலாம் நிகழ்ச்சியில் உங்களையெல்லாம் பார்ப்பது எனக்கு அதிக சந்தோஷம். நம்ம சேர்ந்து ஜெபிக்க போகிறோம். இன்றைக்கு ஆச்சரியமான அற்புதங்கள் நடக்க போகிறது. இயேசு கிறிஸ்து உங்களை ரொம்ப நேசிக்கிறார். அவர் உங்கள் மேலே ரொம்ப அன்பும் பாசம் வைக்கிறதுனால வாரந்தோறும் இந்த நிகழ்ச்சியின் மூலம் உங்களோட சந்தித்து பேசுகிறார், உங்களை உற்சாகப்படுத்துகிறார், பலப்படுத்துகிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். உங்களை எல்லாருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்கிறேன். நீங்களும் கூட இதை பறித்து இந்த ஆண்டவரை உறுதியாக பிடிச்சு கொள்ளுங்க. உங்களுக்கும் செய்வார்ல. அவர் மோகன்லாஸுக்கு மட்டும்தான் செய்வாரா? உங்களுக்கும் செய்வார், உங்கள் சபைக்கு செய்வார், உங்களுக்கு செய்வார். நீங்கள் மாறுங்க, மற்றவங்களை பின்பற்றாமல் இயேசுவை பின்பற்றுங்க. இயேசுக்கிட்ட கேளுங்க, அவர்கிட்ட கேட்காம எதையுமே செய்யாதங்க. நீங்கள் உங்கள் மாடலை மாற்றுங்க. மனிதனை பார்த்து, மனிதன் செய்கிறத பார்த்து அதே மாதிரி செய்ய பழகி தான் குறைகள், தடைகள், ஏமாற்றங்கள், வேதனைகள். கொஞ்சம் நீங்கள் இயேசுக்கிட்ட போய் கேளுங்க, ஆண்டவர்கிட்ட பேசுங்க. நான் என்ன செய்யணும், எப்படி செய்யணும், இதை செய்ய விரும்புகிறீரான்னு கேளுங்க. அவர்கிட்ட கேட்டு நீங்கள் செய்து பாருங்களேன். தினம்தோறும் அற்புதம் தான், ஒவ்வொரு காரியத்தில் அற்புதம் தான். அது மாதிரி ஒரு அற்புதமான ஆண்டவருக்கு சேவை செய்கிறது எவ்வளோ பெரிய பாக்கியம் தெரியுமா? அதனால் இந்த இயேசு உங்களுக்கும் அற்புதம் செய்வார். அதனால் சொந்து போகாதுங்க. இது மாதிரி பிரச்சனை, நெருக்கம், தேவைகள் வரட்டும், ஆண்டவர் உங்களுக்கு அற்புதம் செய்வார். அதனால் இன்றைக்கு இந்த இயேசு உலகமெல்லாம் இருக்கிற மக்களை ஒன்றா இணைச்சி எதுக்கு ஜெபிக்க வைக்கிறார்? அவருடைய வருகை சமீபம். அதனுடைய வருகைக்கு முன்னால் கடைசி கால எழுப்புதல் வரணும். அந்த எழுப்புதல் மூலமாக திரள் கூட்ட மக்கள் ரட்சிக்கப்படணும். வருகைக்கு ஒரு கூட்ட மக்கள் ஆயத்தப்படணும். அவருடைய அந்த வருகையின் திட்டம் நிறைவேறதுக்கு தான் இந்த கடைசி கால எழுப்புதல். அதை மறந்துடாதங்க. அது சபைக்குள்ளே ஆரம்பித்து சபை மறுரூபம் அடைந்து சுவிசேஷம் எல்லாத்திற்கும் பரவி திரள் கூட்ட மக்கள். இப்போ தேசங்கள் மாற ஆரம்பித்து விட்டார். ஆப்பிரிக்காவில் ஒரு கிராமம் முழுவதும் மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டாங்க. ஹோல் வில்லேஜ் ஆண்டு விட்டு வந்துட்டாங்க. இது மாதிரி கத்தர் கிராமம் பட்டணமாய் ஆவியானுடைய மாற்றம் உண்டாக ஆரம்பித்து விட்டார். இதை ஒருத்தரும் தடுக்க முடியாது. நீ எத்தனை அமைப்புகளை வச்சு எத்தனை மிரட்டினாலும் மிரட்டினவன் அப்புறம் பைபிளை தூக்கிட்டு பிரசங்கம் பண்ணுவான். இதுதான் உண்மை. உலக சரித்திரமாக தான். நான் திட்டாததா இயேசுவை இன்றைக்கி அவருக்காக திட்டு வாங்க வச்சுருக்கிறார்ல. இந்த இயேசுவை முடைக்கலாம், சபையை முடைக்கலாம் நினச்சா ஒன்றை வச்சு சபையை கட்டுவார், ஒன்றை வச்சு இயேசுவின் சுவிசேஷத்தை அறிவிக்க வைப்பார். அவர் அப்படிப்பட்ட ஆண்டவர். அதனால் அவருடைய காரியங்கள் ஆச்சரியம். அவர் அற்புதமான தேவன். இன்றைக்கி உங்களோடு பேசுகிறார். ஏன் தெரியுமா? உங்களுக்கு ஒரு அற்புதம் தேவையில்லை. உங்களுக்கு ஒரு அற்புதம் தேவை, ஒரு சுகம் விடுதலை தேவை, ஒரு ஆறுதல் தேவை. உங்களோடு பேசுவார். ஆண்டவர் இயேசு உங்களை நேசிக்கிறார். ஜெபத்தோடு இருங்க. இந்த நிகழ்ச்சியில் இதில் ஒரு பாடல் பாடுவோம். அதை தொடர்ந்து சாட்சி வீடியோவும் பார்ப்போம். 5 நிமிடம் ஜெபத்துக்கான நேரம் கொடுக்கப்படும். அவர் துணை நின்றால் போதும். அவர் துணையாக இருந்தால் எதையும் சாதிக்கலாம். அவர் எப்பொழுது நமக்கு துணையாய் இருக்கிறதை உறுதி செய்து கொள்ளணும். அதில் கவனம் செலுத்தணும். சரியா? சரி, இந்த நாளில் முதலாவது ஒரு 5 சாட்சிகள், ஆண்டவர் செய்த அற்புதங்கள், அதை குறித்து அவங்களுடைய அனுபவத்தை சொல்லி இருக்கிறாங்க. ஒரு 5 பேர் மட்டும் நான் இப்போ அதை வாசிக்கிறேன். அதன் பிறகு 2 சாட்சிகளை வீடியோவில் பார்க்க போகிறீங்க. இயேசு எப்படியெல்லாம் அற்புதம் செய்கிறார், அவரிடத்திலிருந்து எப்படி அற்புதங்களை பெற்றுக்கொள்ளுவது சுலபம், ரொம்ப கஷ்டமே கிடையாது. விசுவாசத்தோட ஜெபம் பண்ணணும், இயேசுவின் நாமத்தை சொல்லி, அவ்வளோதான். அதுக்கு நீங்கள் எந்த மதத்தை சார்ந்திருந்தாலும் ஆண்டவர் வித்தியாசம் பார்க்க மாட்டார். கிறிஸ்தவங்க கூட்டாதான் அற்புதம் செய்வேன் அப்படி இயேசு சொல்லுவதில்லை. கிறிஸ்தவங்க மட்டும்தான் அங்கே வரணும் அப்படி இயேசு சொல்லவே மாட்டார். அந்த அவர் மதங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர். நீ யாராக இருந்தாலும் சரி, நீ வா மகனே, வா மகளே, உனக்கு அற்புதம் செய்கிறேன் என்று சொல்லுகிறவர் தான் இயேசு. அதனால் அவரிடத்துலேருந்து அற்புத சுகம், விடுதலை, ஆசீர்வாதத்தை பெறணுமானா ரொம்ப சுலபம் தான், கஷ்டமே கிடையாது. ஆண்டவர் நீங்கள் கஷ்டப்படுகிற எதையும் செய்ய சொல்லுவது இல்லை. என்னால் நமக்காக அவர் எல்லா கஷ்டத்தையும் சுமந்து முடிச்சிட்டார். வாரினால் அடிக்கப்பட்டார், முள்முடி சூட்டப்பட்டார், அவர் சிலுவை அவருக்கு வற்புறுத்தி சிலுவையை சுமந்தார், கைகளில் கால்களில் ஆணி அடித்து நமக்கு பரிகாரத்தை அவர் செஞ்சு முடிச்சிட்டார். அவர் எல்லாத்தையும் செஞ்சு முடித்ததுனால நம்ம எதுவுமே செய்ய வேண்டாம், விசுவாசித்தால் போதும். இந்த சாட்சியை கேளுங்களேன். சகோதரி ஜெப்ரிஸ் ஜூலியா,
ஜெப்ரில் ஜூலியா என்கிற சகோதரி சிவகங்கை அங்கேருந்து சொல்லியிருக்கிறாங்க. 2021 நான் கர்ப்பிணியாக இருந்தபோது 5வது மாத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு சென்றேன். பரிசோதித்த மருத்துவர், உங்கள் வயிற்றில் உள்ள குழந்தைக்கு நார்மல் வளர்ச்சி இல்லை என்றும் குழந்தையின் இருதயம் மற்றும் சிறுநீரகத்தில் பாதிப்பு இருக்கிறது என்றும் கூறினார்கள். அப்படியே குழந்தை வளர்ச்சி அடைந்து பிறந்தாலும் சில மணி நேரங்களில் உங்கள் கண் முன்பாகவே இறந்துவிடும் அல்லது மூளை வளர்ச்சியில்லாத குழந்தையாக பிறக்கும். 20 வயதானாலும் நீங்கள் உங்கள் குழந்தையை தோளின் மேல் சுமந்து கொண்டுதான் இருக்க வேண்டும். அதனால் இப்பொழுதே அபார்ஷன் செய்துவிடுங்கள் என்று மருத்துவர் கூறினார்கள். அவங்க சொன்னது தப்பு கிடையாது. அவங்க ஸ்கேனில் பார்ப்பாங்க, குழந்தையினுடைய உண்மை நிலைமை அவங்களுக்கு தெரியும். அவங்க யாரும் பொய் சொல்ல மாட்டாங்க. ஒரு குழந்தைய சுகமாக கொண்டு வரத டாக்டர்ஸ் பிரயாசப்படுவாங்க. இருக்கிறத என்ன அவங்க பிறகு ஏன் எங்களுக்கு முதல்ல சொல்லலைன்னு சொல்லிடக்கூடாதுல்ல, அதனால் சொல்லிட்டாங்க. இதான் கண்டிஷன், கர்ப்பத்தில் இருக்கிற குழந்தையினுடைய கண்டிஷன். இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்க பாருங்கள், நானும் என் கணவரும் அபார்ஷன் செய்வதற்கு சம்மதிக்கவில்லை. விசுவாசத்தோடு இயேசுவிடம் ஜெபித்து வந்தோம். விசுவாசத்தோடு இயேசுவிடம் ஜெபிக்கிறாங்க. கடந்த 2022 ஜனவரி 1 நான் டெலிவரிக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த போது அன்று சத்தியம் டிவியில் ஒளிபரப்பான ஜெபிக்கலாம் வாங்க நேரலை நிகழ்ச்சியின் ஜெப நேரத்தில் என்னுடைய உறவினர்கள் எனக்காக ஜெபித்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது நீங்கள் என்னுடைய பெயரை சொல்லி அழைத்து உங்கள் வயிற்றில் உள்ள குழந்தையின் குறைபாடுகளை ஆண்டவர் இயேசு நீக்கி பூரண சுகத்தோடு பிறக்க செய்வார் என்று சொல்லி ஜெபம் செய்தீர்கள். கர்ப்பத்தில் இருக்கிற குழந்தையினுடைய பிரச்சனையை ஆண்டவர் வெளிப்படுத்தி அவங்கள தைரியப்படுத்துகிறார். பயப்படாதங்க, நல்ல ஆரோக்கியமான குழந்தையை ஆண்டவர் பிறக்க செய்வார் என்பதாக. அதேபோல் கடந்த 2022 ஜனவரி 8 எந்த குறைபாடும் இல்லாமல் நார் கொடுத்தார். பிறந்த பின்னும் அநேக பரிசோதனைகளை செய்ய வேண்டும் என்று மருத்துவர்கள் கூறினார்கள். எல்லா பரிசோதனைகளை செய்து பார்த்தோம், எல்லாம் நார்மல் என்று ரிப்போர்ட் வந்தது. இப்பொழுது என்னுடைய மகளுக்கு 3 வயதாகிறது. நல்ல ஆரோக்கியத்தோடு இருக்கிறாள். ஜெபத்தை கேட்டு மருத்துவர்களை ஆச்சரியப்படும் விதத்தில் வயிற்றில் உள்ள குழந்தையின் குறைபாடுகளை அற்புதமாய் நீக்கி ஆரோக்கியமாய் பிறக்க செய்த இயேசுவுக்கே மகிமை. அந்த குடும்பம் பார்த்தீங்களா, குழந்தையோட ஃபோட்டோவை அனுப்பியிருக்கிறாங்க. அந்த குடும்பத்தை, அந்த குழந்தையை ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. இந்த அற்புதத்துக்கு என்ன காரணம்? அந்த கணவன் மனைவியுடைய விசுவாசம். அதாவது ரிப்போர்ட் என்ன வேணாலும் சொல்லட்டும், பாதிப்பு இருக்கட்டும், இயேசுவால் சரி செய்ய முடியும். கர்ப்பத்தில் இருக்கிற குழந்தையை முழு வளர்ச்சியடைய செய்ய முடியும். அந்த குறைபாடை மாற்ற முடியுமென்னு அவங்க விசுவாசித்தாங்க. விசுவாசித்து ஜெபித்தாங்க. இயேசு அந்த ஜெபத்தை கனப்படுத்தினார். நீங்கள் விசுவாசித்து ஜெபித்தா இயேசு உங்களுக்கு கட்டாய அற்புதம் செய்வார். விசுவாசிங்க, இன்றைக்கு இதே மாதிரி அற்புதம் உங்களுக்கு நடக்கும். அடுத்து சகோதரர் ஜான் பீட்டர் மலேசியாவிலேருந்து எழுதியிருக்கிறாங்க. இவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க பாருங்கள், நான் 20 புகையிலை போடும் பழக்கத்திற்கு அடிமையாக இருந்தேன். ஒரு நாள் கூட புகையிலை போடாமல் என்னால் இருக்கவே முடியாது. இந்த புகையிலை போடும் பழக்கத்தை நிறுத்த வேண்டும் என்று நானாகவே பலமுறை முயற்சித்தும் என்னால் முடியவில்லை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் கடந்த ஏப்ரல் 25 நாலுமாவடியில் உள்ள 24 மணி நேர ஜெப மையத்திற்கு தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு ஜெபிக்க கேட்டுக்கொண்டேன். ஒரு சகோதரி ரட்சிப்பின் அனுபவத்தை குறித்து தெளிவாக என்னோடு பேசி எனக்கு ஆலோசனை கொடுத்து எனக்காக மிகுந்த பாரத்தோடு ஜெபம் செய்தார்கள். ஜெபித்த மறுநாளில் இருந்து புகையிலை போட வேண்டுமென்ற எண்ணம் என்னை விட்டு போய்விட்டது. ஒரே நாள் ஜெபத்தின் மூலம் என் நண்பர்களே என்னை குறித்து ஆச்சரியப்படும் விதத்தில் புகையிலை போடும் அடிமைத்தனத்திலிருந்து என்னை விடுதலையாக்கின இயேசுவுக்கு மனதார நன்றி செலுத்துகிறேன். மலேசியாவிலேருந்து எழுதியிருக்கிறாங்க. 25 வருஷ பழக்கம். ஒரே நாளில் எப்படிங்க மாற்ற முடியும்? ஒரே நாள், ஜஸ்ட் ஒன் டே. அதான் இயேசுடைய வல்லமை.
நீங்கள் ஜெபித்தா இயேசுடைய வல்லமை தொடும்போது ஒரே நாளிலே உங்களை அடிமைப்படுத்தி இருக்கிற பாவ பழக்கங்கள்லேருந்து விடுதலை. மதுபான பழக்கம், போதை வஸ்துகள், அது மாதிரி ரம்மி சூதாடுகிற பழக்கம், இது மாதிரி ஏதோ ஒரு பாவ பழக்கத்துக்கு அடிமையாக இருக்கிறீங்க, ஒரே நாள் விசுவாசிங்க, இன்றைக்கு உங்களுக்கும் இதே மாதிரி விடுதலை இயேசு கிறிஸ்து தருவார். மூன்றாவது சகோதரி பிரமிளா ஜான்சி, கன்னியாகுமரியிலிருந்து ஒரு மகள் சொல்லியிருக்கிறாங்க. இப்பொழுது என்னுடைய மகளுக்கு 12 வயதாகிறது. அவளுக்கு 10 வயது இருக்கும்போது கடந்த 2023ஆம் வருடம் ஜூன் மாதத்தில் ஒரு நாள் அதிகமான வயிற்று வலி ஏற்பட்டது. இதனால் உடனே மருத்துவமனைக்கு சென்றோம். பரிசோதித்த மருத்துவர், உங்களுடைய மகளின் கணையம் வீங்கி இருக்கிறது, இதற்காக வாழ்நாள் முழுவதும் மருந்து மாத்திரைகள் சாப்பிட வேண்டும், ஆனாலும் இந்த பாதிப்பு பூரணமாக குணமாகும் என்று நிச்சயமாய் சொல்ல முடியாது என்று மருத்துவர்கள் கூறிவிட்டார்கள். என் மகளும் தொடர்ச்சியாக மருந்து மாத்திரைகளை சாப்பிட்டு கொண்டு வந்தாள். நாம் வழக்கமாக சாப்பிடும் எல்லா சாப்பாடும் அவளுக்கு ஒத்துக்கொள்ளாத உணவை எதையாகிலும் சாப்பிட்டு விட்டால் அதிகமாக வயிற்று வலி வந்துவிடும். இப்படி அநேக நாட்கள் பள்ளிக்கூடத்திற்கு கூட போக முடியாமல் என் மகள் மிகவும் சிரமப்பட்டு இருக்கிறாள். இந்த சூழ்நிலையில் ஒவ்வொரு வாரமும் தொடர்ச்சியாக ஜெபிக்கலாமாக நிகழ்ச்சியை பார்த்து என் மகளுக்காக விசுவாசத்தோடு இயேசுவிடம் ஜெபித்து கொண்டு வந்தேன். கடந்த 2024ஆம் வருடம் பிப்ரவரி மாதத்திலிருந்து தொடர்ச்சியாக என் மகள் சாப்பிட்டு கொண்டு வந்த மருந்து மாத்திரைகளை விசுவாசத்தோடு நிறுத்திவிட்டேன். எல்லா உணவுகளையும் என் மகளுக்கு சாப்பிட கொடுத்தேன். எல்லாம் அவளுக்கு ஒத்துக்கொள்ள ஆரம்பித்தது. இப்பொழுது என் மகள் எந்த மருந்து மாத்திரையும் இல்லாமல் நல்ல சுகத்தோடு இருக்கிறாள். ஜெபத்தை கேட்டு என் மகளின் கணையத்தில் இருந்த பாதிப்பை நீக்கி பூரணம் சகுந்தந்த இயேசுவுக்கு ஸ்தோத்திரம். பார்த்தீங்களா, ஆண்டவர் எவ்வளோ அற்புதமான சுகம் கொடுத்த உங்கள் குழந்தை, பாதிக்கப்பட்ட குழந்தை, வியாதிப்பட்ட குழந்தைக்கு நீங்கள் இதே மாதிரி விசுவாசத்தோடு ஜெபிங்க, இன்றையிலிருந்து அற்புத சுகம் உண்டாகும். சகோதரி அமுதா சென்னையிலிருந்து ஒரு அற்புதம் நடந்ததை சொல்லியிருக்கிறாங்க. நான் 23 வருடமாக முடக்குவாதத்தினால் பாதிக்கப்பட்டிருந்தேன். என்னுடைய 2 கைகளும் கால்களும் வீங்கி இருக்கும். கை மற்றும் கால்களில் உள்ள ஜாயிண்டுகளில் எப்பொழுதும் வலி இருந்து கொண்டே இருக்கும். 23 வருஷம் வீக்கம், வலி. இதனால் கொஞ்ச நேரம் கூட என்னால் நிற்கவும் முடியாது, நடக்கவும் முடியாது. தொடர்ச்சியாக கொஞ்ச நேரம் பேசினால் கூட அதிகமாக மூச்சு வாங்கும். இதனால் வீட்டு வேலைகளை கூட செய்ய முடியாமல் மிகவும் சிரமப்பட்டு வந்தேன். மேலும் தற்கொலை எண்ணமும் ஒருவித மரண பயமும் அடிக்கடி எனக்குள் வந்து கொண்டே இருக்கும். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் சென்னை தீவுத்திடல் மைதானத்தில் நடைபெற்ற அற்புத பெருவிழா போன வாரம் நடந்தது. கூட்டத்தில் கலந்து கொண்டேன். 3வது நாளின் ஜெப நேரத்தில் நீங்கள் வியாதியஸ்தர்களுக்காக ஜெபித்த போது மைதானத்தின் பின் பகுதியில் இருந்து நானும் இயேசுவிடம் மிகுந்த பாரத்தோடு ஜெபம் செய்கிறேன். நான் ஜெபித்து கொண்டிருக்கும் போது நீங்கள் என்னுடைய பெயரை சொல்லி அழைத்து, ஆண்டவர் இயேசு கூட்டத்துக்கு பின்னால் இருக்கிறாங்க, அமுதானியோட பெயர் சொல்லி இயேசு கூப்பிட்டு, உங்களுக்கு இருக்கிற முடக்குவாதத்தை ஆண்டவர் நீக்குகிறார், தற்கொலை எண்ணமும் பயமும் உங்களை விட்டு விலகுகிறது என்று சொல்லி ஜெபம் செய்தீர்கள். அவங்களுக்கு இருந்த 3 பிரச்சனை. 1 முடக்குவாதம். இயேசு அதையும் சொல்கிறார், உன்னுடைய பெயர் இது முடக்குவாதம். 2வது பிரச்சனை தற்கொலை எண்ணம் வந்துக்கிட்டே இருக்குது. 3வது பயம். இந்த 3 பாதிப்பு அவங்களுக்கு இருக்குது. ஆண்டவர் 3யுமே சொல்கிறார். அவங்க இங்கே கூட்டத்துக்கு பின்னால் இருக்கிறாங்க. அப்போ ஸ்டேஜிலேருந்து ஜெபம் நடத்தும் போது ஆண்டவர் பெயரை வெளிப்படுத்தி செய்கிறார். இது மனுஷனால் செய்ய முடியுமா? யோசிங்க. மனிதனால் நடக்கிற விஷயம் அல்ல. தேவாதி தேவன், கத்தாதி கத்தா, என் அற்புதமான ஆண்டவர் இயேசு மனிதனுடைய ரகசியங்களை அறிந்தவர். நன்மைக்காகத்தான் அதை செய்வார். பார்த்தீங்களா, அந்த நேரத்தில் தேவனுடைய வல்லமை என் சரீரத்தில் இறங்கியதை உணர்ந்தேன். அவங்களால உணர முடியுது, ஒரு வல்லமை இறங்கின. என் உடம்பில் இருந்து ஏதோ ஒன்று வெளியேறதைப் போல எனக்கு தெரிந்தது. அந்த நேரத்திலிருந்து என் சரீரத்தில் இருந்த பெரிய பாரம் நீங்கி மிகவும் லகுவாகிவிட்டேன்.
இப்பொழுது என் கை மற்றும் கால்களில் இருந்த வீக்கம் மறைந்து விட்டது. என் சரீரத்தில் தொடர்ச்சியாக இருந்து வந்த வலியும் போய்விட்டது. நான் நல்ல சுகத்தோடு இருக்கிறேன். எல்லா வேலைகளையும் நன்றாக செய்கிறேன். ஜெபத்தை கேட்டு என் பெயரை சொல்லி அழைத்து 23 வருடமாக எனக்கு இருந்த முடக்குவாதத்தையும் மரண பயம் மற்றும் தற்கொலை எண்ணத்தை நீக்கி பூரண விடுதலை கொடுத்த இயேசுவுக்கு நன்றி செலுத்துகிறேன். பார்த்தீங்களா, எவ்வளோ ஒரு ஆச்சரியமான ஒரு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. மைதானத்தில் ஆயிரக்கணக்காக மக்கள், ஸ்டேஜ் எங்கே இருக்குது, அவங்க எங்கேயோ பின்னால் உட்கார்ந்துருக்கிறாங்க. அங்கேருந்து இயேசுவை நோக்கி ஜெபிக்கிறாங்க. அவங்களுக்கு 3 பிரச்சனை: ஆத்தரைட்டு, ஜாயிண்டாக வலிக்குது, உடல் வீங்கி இருக்குது, கை கால்களில், தற்கொலை எண்ணம், பயம். 3யுமே ஆண்டவர் வெளிப்படுத்தி உடனே விடுதலை. அதிலிருந்து விடுதலை பாருங்கள், சுகமாக இருக்கிறாங்க அப்படின்னு. இதாங்க இயேசு. மனிதர்களுக்கு நன்மை செய்கிறவர் இயேசு. மக்களை பயமுறுத்தி, நீ அது கொண்டு வா, இது கொண்டு வா, நீ இங்கே தேடி வா, 4 மாடிக்கு வா, 4 மாடியில் தேவனுடைய கூடாரத்தை நீ 7 முறை சுற்று, நீ உருண்டு பரண்டு இதெல்லாம் பண்ணு, நீ எனக்கு இதெல்லாம் செய், அப்போ உனக்கு நன்மை நடக்கும். இயேசு அப்படிலாம் ஒருத்தருட்டையும் கேட்டதில்லை. ஏன்னா அவர் கடவுள். அவர் கேட்க மாட்டார். அவர் தகப்பன், நம்மை பிள்ளைகளைப் போல நேசிக்கிறவர். அதனால் இலவசமாக சுகம், இலவசமாய் விடுதலை. அவர் தான் மெய்யான கடவுள். நீ அங்கே வா, இங்கே வா, உன்னை வருத்தி கொள்ளு, நீ அப்படி பண்ணு, இப்படி பண்ணு. விசுவாசி போகிறோம். ஜஸ்ட் பிலீவ். அவர் உங்களுக்காக எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டார். பரிகாரம்லாம் செஞ்சு முடிச்சிட்டார். இனிமேல் நீ ஒன்றும் செய்ய வேண்டாம், விசுவாசித்தா போகிறோம், அவ்வளோதான். அதுதான் ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியம். நடந்திருக்குல்ல இந்த அற்புதம். சென்னையில் தான் இருக்காங்க. அவங்க ஃபோன் நம்பர் எங்கிட்ட இருக்குது, அட்ரஸ் இருக்குது. வேணும்னா நீங்கள் போய் நேரில் அவங்கள போய் சந்தித்து பேசுங்க, அவங்களுக்கு என்ன நடந்ததுன்னு கேளுங்க. அது மாதிரி இயேசு அற்புதமான ஆண்டவர். அவர் இன்றைக்கு உங்களை நேசிக்கிறார், உங்களுக்கு அற்புதம் செய்வார். பயப்படாதங்க, கலங்காதங்க. அற்புதங்களை செய்கிற ஆண்டவர் இருக்கிறார், உங்களுக்கு செய்வார். கடைசியாக பாருங்கள், சகோதரி ஜாய்ஸ் மைஷாக், சென்னை. இவங்களும் சென்னையிலேருந்து தான். என்னுடைய 13 வயது மகனுக்கு கடந்த பிப்ரவரி மாதத்தில் ஒரு நாள் திடீரென்று அவனுடைய சரீரம் முழுவதும் ஸ்கின் அலர்ஜி ஏற்பட்டு தடிப்பாக வந்துவிட்டது. அதனால் அதிகமாக அரிப்பு எடுக்கும், எப்பொழுதும் சொரிந்து கொண்டே இருப்பான். பரிசோதித்த மருத்துவர், உடைய மகனின் சிறுநீரகத்தில் புரோட்டீன் லெவல் அதிகமாக இருக்கிறது, அதனால் தான் இந்த பாதிப்பு ஏற்பட்டு இருக்கிறது என்று சொல்லிவிட்டார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் 4 மாவடி தேவனுடைய கூடாரத்தில் நடைபெற்ற எழுப்புதல் பெருவிழாக்கள் கூட்டத்தில் கடந்த 7, 8 ஆகிய தேதிகளில் நாங்கள் கலந்து கொண்டோம். 7ஆம் தேதி சிறுவர்களுக்காக நீங்கள் தனித்தனியே கரங்களை வைத்து சிறப்பு பிரார்த்தனை ஏறெடுத்தீர்கள். என் மகனும் உங்களிடத்தில் வந்து ஜெபித்து விட்டு வந்தான். 8ஆம் தேதி நாங்கள் ஊருக்கு திரும்பி விட்டோம். பெரிய ஆச்சரியம், 9ஆம் தேதி என்னுடைய மகனின் சரீரத்தில் இந்த ஸ்கின் அலர்ஜி முழுவதுமாய் போய்விட்டது. ஸ்கின் பிரச்சனை ஏற்பட்டதற்கான சின்ன அறிகுறி கூட இல்லாமல் போய்விட்டது. உடனே மருத்துவமனைக்கு சென்று மறுபடியும் பரிசோதனை செய்து பார்த்ததில் புரோட்டீன் லெவல் நார்மல் என்று ரிப்போர்ட் வந்தது. இப்பொழுது என்னுடைய மகன் நல்ல சுகத்தோடு இருக்கிறான். ஜெபத்தை கேட்டு ஸ்கின் அலர்ஜி பாதிப்பை நீக்கி அற்புத சுகம் கொடுத்த இயேசுவுக்கு ஸ்தோத்திரம். அவ்வளோதாங்க. அவரை விசுவாசித்து இயேசுவேன்னு கூப்பிட்டா போதும், அவருடைய ஒரு தொடுதல் உங்கள் பிள்ளைகளுக்கு சுகம் உண்டாகிவிடும். இதுதான் இயேசு. இன்றைக்கி இன்னும் 2 சாட்சியை வீடியோவில் பார்த்த உடனே ஒரு 5 நிமிடம் நீங்கள் இயேசுவிடத்தில் ஜெபிக்கணும். நீங்கள் தான் கேட்கணும். உங்களுக்காக நீங்கள் ஜெபிச்சாலே ஆண்டவர் ஜெபத்தை கேட்பார்ல. இல்லை ஓன் ஜெபத்தில் கேட்க முடியாது, மோகன்லால் சிஸ்டர் சொல்லு, அவர் ஜெபிச்சாதான் அற்புதம் செய்வேன்னு இயேசு சொல்லுவார்னு நினைக்கிறீங்க? அப்படிலாம் இயேசு ஒரு நாளும் சொல்ல மாட்டார். நீங்கள் ஜெபிச்சாலே உங்களுடைய ஜெபத்தை கனப்படுத்தி அற்புதம் செய்வார். நான் பாவிங்க, என் ஜெபத்தை கேட்பாரா? பாவின்னு உணர்றீங்கல்ல, அதுதான் இயேசுக்கு வேணும். ஆண்டவர், நான் பாவி ஆண்டவரே, என்னை மன்னிச்சு சுகந்தாருன்னு கேளுங்க, அவ்வளோதான். பாவத்தை உணர்கிற மக்களை தான் அவர் நேசிக்கிறார். நான் என்ன பாவம் செஞ்சேன்? திமிராக பேசுவாங்க சில சபையில். பண்ணுறதெல்லாம் அட்டூழியம், அயோக்கியத்தனம், அதிகாரம், அரசியல். கேட்டால் நான் என்ன பாவம் செஞ்சேன் அப்படின்ட்டு, அதுவே பாவம்தான். அதனால் எப்போ நீங்கள் நான் என்ன ஆண்டவரே நான் பாவியல்லவா நீ உணர்ந்துட்டீங்கன்னா உங்களுக்கு அற்புதம்தான். அதனால்
ஆண்டவரிடத்தில் சொல்லுங்கள், ஆண்டவரே நான் பாவிதான், எனக்கும் ஒரு அற்புதம் செய்யுங்க, என்னை மன்னிச்சு அற்புதம் செய்யுங்க, குழந்தைக்கு செய்யுங்க. இயேசு உடனே மனம் இறங்கிடுவார், இன்றைக்கி செய்வார், பயப்படாதங்க. சரியா? இப்போது 2 சாட்சிகளை வீடியோவில் பார்க்க போகிறீங்க. முதலாவது சாட்சி சகோதரி ஹென்சி ஜூலியட், முகப்பேர், சென்னையில் முகப்பேர் என்கிற இடத்துல இருக்காங்க. பெரிய ஒரு அற்புதம் பாருங்களேன். இந்த வியாதியில் சுகமே ஆகாதுங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, கேன்சர், அதுவும் ஸ்டேஜ், அதுக்கு வந்துட்டு அவ்வளோதான், சுகமே ஆகாது. அது மனிதர்கள் சொல்லுவார். இயேசு சொல்லுவார், 4th ஸ்டேஜ், 5th ஸ்டேஜ், 10th ஸ்டேஜ் எதுவானாலும் இருக்கட்டும், நான் சுகமாக்குவேன். அதான் இயேசு. இயேசு இயேசு என்கிற அற்புதமான ஆண்டவர். அவர் என்ன செஞ்சுருக்கிறார் பாருங்களேன். அவங்க சொல்கிறத கேளுங்க. கேன்சரில் 4th ஸ்டேஜ்னா அவ்வளோதான். அவங்க அதில் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க, அதை பற்றி ஆராய்ச்சிலாம் பண்ணி தீசிஸ் கொடுத்துருக்குறாங்கல்ல. சர்வைவல் டைம் தான், இனிமேல் சுகமாகிற டைம் கிடையாது. கொஞ்ச நாள் வாழலாம், அவ்வளோதான், 6 மாதம் டைம், அவ்வளோதான். எப்படிங்க கேன்சரே இல்லாமல் போச்சுங்க? 4th ஸ்டேஜ் ஆன பிறகு அந்த நோ கேன்சர்ன்ற அளவுக்கு ஒரு அற்புத சுகம் எந்த மருந்தால், எந்த மருத்துவத்தால் கொடுக்க முடியும்னு நினைக்கிறீங்க? இயேசு என்கிற அற்புதமான ஆண்டவர். ஒரே ஒரு தொடுதல், அவ்வளோதான். காரணம் என்ன தெரியுமா? அவங்க குடும்பத்தார், அவங்க உடன் பிறந்தவங்க, அவங்க சொந்தங்கள் பாரம் எடுத்து ஜெபிச்சாங்க. ஊழியக்காரர்களும் ஜெபித்தோம். அப்படி பலருடைய ஜெபம், அவங்களுடைய சபையார் ஜெபிச்சாங்க. அதனால தான் நம்ம எல்லாருடைய ஜெபமும் அவசியம். அதனால் என்னுடைய ஜெபிக்க சிலர் வருவாங்க. வந்து சொன்னால், யார் உங்களை அழைச்சிட்டு வந்ததுன்னு நான் கேட்பேன். அந்த குடும்பத்தை சார்ந்த ஒருவர் பாரம் எடுக்கணும். ஒரு மனைவிக்கு வியாதின்னா புருஷன் பாரம் எடுக்கணும். ஒரு புருஷனுக்கு வியாதினா மனைவி பாரம் எடுக்கணும். குடும்பத்தார் ஒருத்தர் உத்தரவாதம் பண்ணி பாரம் எடுக்கணும். நிவேதத்தில் பாருங்கள், எவ்வீரவின் மகள் வியாதிப்பட்டு சாகிறா, தகப்பன் பாரத்தோடு வந்து ஆண்டவர்கிட்ட வேண்டுதல் செய்கிறான். ஒரு மகனை அசுத்தாவி கொல்லும்படி போராடுகிறது, தகப்பன் இயேசுகிட்ட வந்து வேண்டுகிறான். ஒரு வேலைக்காரன் வியாதிப்பட்டு மரணப்படுக்கையில் இருக்கிறான், எஜமானாகிய 100க்கு அதிபதி வந்து வேண்டிக் கொள்கிறான். ஒரு திமிர்வாதக்காரனாய் கிடக்கிறான், 4 நண்பர்கள் கொண்டு வந்து இயேசுக்கு முன்னால் வச்சு உத்தரவாதம் எடுக்கிறாங்க. சில சமயத்தில் அந்த மாதிரி ஆள் இல்லை உத்தரவாதம் எடுக்க, 38 வருஷ வியாதி உள்ளவன், அது மாதிரி சில சம்பவங்கள் இருக்கும். தொழுநோயினால் பாதிக்கப்பட்டவன், அவனுக்கு உத்தரவாதம் எடுக்க ஆள் இல்லாமல் இருக்கும். அது இயேசு அறிந்து அவர் உத்தரவாதம் எடுப்பார். மற்றபடி குடும்பத்தார், உங்கள் குழந்தைக்கு கணவன் மனைவி உத்தரவாதம் எடுக்கணும். வீட்டார் பொறுப்பு எடுத்து பாரம் எடுத்து ஜெபிக்கணும். நான் வியாதிப்படுக்கையில் இருந்தேன், நான் ஆண்டவரை கூப்பிடலை, என் தாயார் எனக்காக உத்தரவாதம் பண்ணி அழுது ஜெபிச்சாங்க. இயேசு அதை பார்த்தார். இன்றைக்கு உங்களுடைய குழந்தைக்காக தாயின் தகப்பனை உத்தரவாதம் எடுங்க. உங்கள் குடும்பத்தார் பாரம் எடுங்க, விசுவாசிங்க. இந்த சகோதரிக்கா பாருங்கள், சபையார், குடும்பத்தார், அவர் ஊழியர்கள் எல்லாருடைய ஜெபமும் தேவனுடைய கரத்தில் இந்த அற்புதத்தை கொண்டு வந்தது. அதனால் வியாதினை வெளியே சொல்ல வெக்கமாக இருக்குன்னு மூடியெல்லாம் வைக்காதங்க. நம்ம மனிதர்கள் தானே. ஊழியக்காரர்கள் கூட நான் வியாதிப்பட்டால் சொல்லிடுவேன், நான் பலவீன வியாதியாக இருக்கேன்னு. கடந்த 3 நாளாக எனக்கு வைரல் ஃபீவர் தான், ஆனால் ஊழியம் நிறுத்தப்படக்கூடாதுன்னு யாருக்கும் சொல்லலை. என் மனைவிக்கு கூட தெரியாது நான் வைரல் ஃபீவரில் இருக்கிறேன்னு. தெரியாமல் டாக்டர்கிட்ட சொல்லி ட்ரீட்மெண்ட் எடுத்து கூட்டம் நடக்கல. என் மனைவிக்கு தெரிஞ்சால் என் மேலே ரொம்ப அன்புனால நீங்கள் பிரசங்கன்னு போகக்கூடாது, ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு டாக்டர் சொல்லிட்டாங்க, இன்னி ப்ரோக்ராமே மாற்றிடுவா. எனக்கு தெரியும் என்ன அந்த அன்பு. நான் சொன்னேன், எனக்கு ஆண்டவர் கொடுத்த பொறுப்பு ஊழியம் செஞ்சு முடிக்கணுமே, அதோடு தான் பிரசங்கம் பண்ணேன், அதோடு தான் வந்து நின்று ஊழியத்தை செய்கிறேன். கடந்த 2 நாள் ஊழியத்தில் எத்தனை மக்கள் ஆசீர்வதிக்கப்பட்டாங்க, எத்தனை மக்களுடைய கண்ணீர் துடைக்கப்பட்டது. அவங்க வந்து சாட்சி சொல்லும்போது அதில் இருக்கிற சந்தோஷம் வேறு ஒன்றிலும் கிடையாது. பாருங்கள், இன்னும் கம்ப்ளீட்டாக எனக்கு சுகமாகலை, பலவீனம் இருக்கிறது உண்மை தான். ஆனால் உங்கள்கிட்ட பேசுகிறது எனக்குள்ள சந்தோஷமாக இருக்குது. உங்கள் எல்லாருடைய ஜெபம் என்னை தாங்குதில்லை. அதனால் நான் மட்டும் சொல்ல, எனக்காக ஜெபிங்க, நான் பலவீனமாக இருக்கேன், சுகவீனமாக இருக்கேன் சொல்ல நான் வெட்கப்பட மாட்டேன். நான் ஒன்றும் பரலோகத்திலேருந்து இறங்கி வந்த தேவதூதன் கிடையாது. உங்களைப் போல பாடுள்ள மனிதன், உங்களைப் போல மாம்சமும் ரத்தம் உடைய மனிதன். அதனால் எனக்கும் பலவீனம் வரும், வியாதி வரும். என்ன நம்ம ஓய்வில்லாமல் ஊழியம் செய்யும்போது டயர்டு வரும், அதெல்லாம் கடந்து தான் போகணும். இதான் நேச்சுரல். மூடி வச்சு ஆசீர்வாதத்தை இழந்து போய் நீங்கள் வியாதியில் இறந்துடக்கூடாது. எல்லோரும் சொல்லுங்கள், எல்லோரும் சேர்ந்து ஜெபிக்கட்டும். அந்த ஜெபந்தான் அற்புதத்தை கொண்டு வரும். அதனால் ஊழியக்காரர்கள் கூட முக்கியமாக வெளியே தெரிஞ்சால் கஷ்டம், தெரிஞ்சான்னா எல்லோரும் ஜெபிப்பாங்கல்ல, ஜெபிக்கட்டும். எல்லோரும் ஜெபிச்சா அது வல்லமை தானே.
நீங்கள் வியாதிப்பட்டீங்கன்னா உங்களுடைய இதெல்லாம் குறைஞ்சி போயிடாரு. சாதாரண மனிதர்கள் தான் நம்ம. அதை நம்ம உணர்ந்து கொள்ளது ரொம்ப முக்கியம். அதனால் பாருங்கள், இவங்க குடும்பத்தார் உத்தரவாதம் எடுக்கணும். அந்த ஃபேமிலியில் ஒருவர் நீங்கள் பாரம் எடுத்து ஜெபிக்கணும். அப்போது மற்றவங்க உங்களோட இணைந்து ஜெபிக்கும்போது அற்புதம் நடக்கும். உங்கள் குழந்தைக்கு நீங்கள் ஜெபிக்காட்டா யார் ஜெபித்தாலும் அற்புதம் நடக்காது. உங்கள் குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு உங்கள் விடுதலைக்கு நீங்கள் தெய்வ சமூகத்தில் காத்து ஜெபிக்காவிட்டால் நாங்கள் ஜெபித்தாலும் அற்புதம் நடக்காது. நீங்கள் உத்தரவாதம் எடுக்கணும். இன்றைக்கி ஆண்டவரை நான் பொறுப்பெடுத்து ஜெபிக்கிறேன்னு சொல்லுங்கள். இயேசு உடனே உங்களுக்கு அற்புதம் செய்வார். அது கேன்சர் 4th ஸ்டேஜாக இருந்தாலும் மாறிடும். இல்லாமல் அந்த வியாதி அறிகுறியே இல்லாமல் பண்ணிடுவார். செஞ்சிருக்கார்ல ஆண்டவர். இன்றைக்கி சாட்சியாக நிற்கிறாங்க. அவங்க சாதாரண நாள் இல்லை, காலேஜில் ப்ரொஃபஸர், இப்போவும் அவன் வேலை செய்து கொண்டு இருக்கிறாங்க காலேஜில். ஏசு எவ்வளோ அற்புதமான ஆண்டவர் பார்த்தீங்களா? உங்களுக்கு செய்வார், பயப்படாதங்க. இன்னொரு சாட்சி கூட பாருங்கள். சகோதரி மேரி, பெரம்பலூர், சென்னை. அவங்களும் சென்னையில் பெரம்பலூர். அவங்களுக்கு 20 வருஷமாக ஒரு பிரச்சனைங்க. 20 வருஷம். அது எப்படி சோமாச்சுது? எவ்வளோ பெரிய கண்ணீர். 3 மாதம்தான் நீங்கள் படுக்கையில் ஆயிடுவீங்க. அதான் நிலைமை. எலும்பு நரம்பெல்லாம் பாதிச்சிட்டுது, ஒன்றும் செய்ய முடியாது. அதான் ரியல். அதுதான் மருத்துவர்கள் சொல்லுவாங்க. யாரையும் பயமுறுத்த மாட்டாங்க. அவங்க என்ன வியாதியை சுகம் கொடுத்து காப்பாற்ற தானே பிரயாசப்படுறவங்க. இருக்கிறத சொன்னாங்க. இப்போ என்ன செய்கிறது? இயேசு ஒரு அற்புதம் செய்தார். இன்றைக்கி பாருங்கள், எவ்வளோ அற்புதமான சுகம், இயேசுடைய பிரசன்னம். அதனால்தான் நீங்கள் சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிற இடத்துல வந்து உட்கார்ந்தாலே ஆண்டோடைய தொடுதலை உணர முடியும். யாருனாலும் சரி, எந்த ஊழியக்காரர் இயேசுவை பற்றி பிரசங்கம் பண்ணாலும் அந்த கூட்டத்துக்கு போங்க, வியாதியஸ்தரை கொண்டு போய் வைங்க, என்ன நடக்குதுன்னு பாருங்கள். யார் ஊழியத்தை பிரசங்கம் பண்ணி இயேசுவின் நாமத்தை சொல்லி அறிவித்தாலும் அங்கே ஆண்டவருடைய பிரசன்னம் இறங்கும். சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிற இடத்துல ஆண்டவருடைய வல்லமை இறங்கும். அங்கே நீங்கள் போங்க. ஒரு ஊழியக்காரர் பேசுகிறான்னு கேள்விப்பட்டால் போங்க. வசனம் சொல்ல போகிறார், இயேசு தான் சொல்ல போகிறார். உட்காந்து இயேசுவை பற்றி என்ன சொல்கிறான்னு கேட்டு இயேசுவேன்னு கூப்பிடுங்க. அந்த நேரத்தில் ஆண்டவருடைய பிரசன்னம் வல்லமையாக இறங்கும். திரளான மக்கள் கூப்பிடும்போது இயேசு மனதுருகி அவருடைய வல்லமை அனுப்புவார். அப்போ அங்கே இருக்கிற விசுவாசிக்கிற எல்லாருமே சுகமடைவாங்க. உங்களுக்கு சுகம் உண்டாகும். அப்படி இயேசுவை நீங்கள் முழுமையாக அனுபவிக்க முடியும். அதனால தான் நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்துக்கு வாங்கன்னு ஏன் சொல்கிறாங்க? உங்களை மரம் மாத்திரக்குல்ல, இந்த ஆலயத்தில் கூடி வந்து ஒரு 200 500 1000 பேர் சேர்ந்து தேவனை துதித்து பாடும்போது அங்கே ஆண்டவருடைய பிரசன்னம் அப்படியே இறங்கி வரும். அந்த ஆண்டவருடைய பிரசன்னம் வந்துட்டா அதுக்குள்ளே நீங்கள் இருந்துட்டாலே விடுதலை உண்டாகும், சுகம் உண்டாகும், பயம் மாறும், சரீரத்தில் ஒரு விடுதலை, ஆசீர்வாதம், இதெல்லாம் நீங்கள் அனுபவிக்க முடியும். அதனால்தான் நீங்கள் போங்க. நாளைக்கு ஆராதனை, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு பக்கத்தில் உள்ள சர்ச்சுக்கு போங்க. இயேசுவை துதித்த பாடும் நிறைய பேர் கிறிஸ்தவங்க நிர்விசாரமாக பாட்டெல்லாம் முடிஞ்ச பிறகு போகிறது. பாடல் நீ பாடி தேவனை துதிக்கிறது ரொம்ப முக்கியம் இல்லை? அந்த நேரம் நீங்கள் போய் சர்ச்சுக்குள்ள உட்காருங்க. அந்த பாடும்போதே தெய்வ பிரசன்னம் அப்படியே உங்கள் மேலே இறங்கும். அப்போ நீங்கள் கேட்காமலேயே விடுதலை சுகலாம் உண்டாகும். அதனால் அதுக்கு தான் உங்களை கூப்பிடுவோம். தெய்வ பிரசன்னத்துக்குள்ளே நீங்கள் வாங்க. அது உங்களுக்கு விடுதலை, சுகம், ஆசீர்வாதத்தை கொடுக்கும். நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு எல்லோரும் கட்டாயம் போங்க. உங்கள் பக்கத்தில் இருக்க சர்ச்சில் போய் இயேசுவை பற்றி அறிவிக்கிற ஆலயத்தில் போய் உட்கார்ந்து வசனத்தை கேளுங்க. நீங்கள் அற்புத சுகத்தை பெறுவீங்க. சரி, இப்போது நமக்கு இவங்களுக்கெல்லாம் அற்புதம் நடந்திருக்குது. கேன்சர் சுகமாக இருக்குது. 23 வருஷம் நரம்பு பிரச்சனை மாறி இருக்குது. கர்ப்பத்தில் இருக்கிற குழந்தைக்கு அற்புதம் நடந்திருக்குது. எவ்வளோ அற்புதம் இயேசு செய்கிறா! சொல்லி முடியாதவைகள், 1000 அற்புதங்கள். கடந்த 2 நாள் விடுதலை முகாம் நடைபெற்றது. சொல்லி முடியாத அற்புதங்கள். எவ்வளோ மக்கள் வந்து இயேசுவை சந்தோஷமாக மகிமைப்படுத்திட்டு போகிறாங்க. அவருடைய அற்புதம் ஏராளம் இன்றைக்கு உங்களுக்கு செய்வார். உங்கள் வீடுகளில் முடிந்தால் முழங்கால் படியிடுங்க. உங்களை தாழ்த்துவதற்கு அடையாளம் முழங்கால் படியிடுவது. இல்லைங்க எனக்கு அப்படிலாம் பழக்கம் இல்லைங்க அப்படின்னு தெரியாதுன்னா உட்கார்ந்து கொள்ளுங்க, தப்பு இல்லை. இயேசு உங்களுடைய இருதயத்தை பார்க்க உட்கார்ந்து, ஆனால் கண்களை மூடிக்கொள்ளுங்க. எண்ணம் சிதறக்கூடாது. ஒரு மனதோடு இயேசுவை நினைத்து, உங்களுடைய இருதயத்தில் இயேசுவை நினைத்து ஜெபிக்கணும். சும்மா கண்ணை திறந்து இப்படி பார்த்துக்கிட்டே பக்தி, இதெல்லாம் பக்தி கிடையாது. இதெல்லாம் ஆண்டவரிடத்திலிருந்து அற்புதம் கொண்டு வராது.
சும்மா நீங்கள் திருப்திப்பட்டுக்கலாம், நானும் சாமி கும்பிட்றேன், இயேசுவை கும்பிட்றேன், நீ பிரயோஜனம் இல்லை. கண்களை மூடி இருதயத்தில் இயேசுவை நினைத்து, இயேசுவே இவங்களுக்கெல்லாம் அற்புதம் செய்தீங்களே, எனக்கு செய்யுங்க, என் குழந்தைக்கு செய்யுங்க, என் வீட்டில் செய்யுங்க, என் கர்ப்பத்தில் இருக்கிற குழந்தைக்கு செய்யுங்க, விடுதலை கொடுங்க. அப்படி ஜெபிக்கிறீங்களா? முழங்கால் படியிடுங்க. பாவத்திலேருந்து விடுதலை வேணும். எனக்கு இந்த குடிப்பழக்கம் இருக்குது, மதுபானம், போதை வஸ்துகள், தப்பான பழக்கம்லாம் இருக்குது, எனக்கு விடுதலை வேணும். விட முடியலன்னா இருதயத்தில் கை வைத்து, இயேசுவே எனக்கு விடுதலை கொடுங்க, என் பாவத்தை மன்னிங்க, இயேசுவே என் உள்ளத்தில் வாங்க, விடுதலை கொடுங்க. அப்படி ஜெபம் பண்ணுங்க. வியாதியஸ்தர் இருந்தால் அவங்க மேலே, வியாதியஸ்தர் உங்கள் வியாதி உள்ள இடத்துல கை வைங்க. எங்கே சுகம் வேணும்? கண்ணில்னா கண்ணில் கை வைங்க, இருதயத்தில்னா அங்கே கை வைங்க. கட்டிகள், வேதனைகள், வலிகள் எங்கே இருக்கோ கை வைங்க. குடும்பத்தார் அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. வீட்டார் அவங்களுக்காக பாரம் எடுத்து, குழந்தைக்காக, கணவருக்காக, உங்களுடைய பிள்ளைகளுக்காக கரம் வைத்து ஜெபம் பண்ணுங்க. இயேசுவே நான் ஜெபிக்கிறேன். இயேசுன்ற பெயரை சொல்லணும். அந்த நாமத்தை சொல்லும்போது அற்புதம் நடக்கும். இயேசு 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 அந்த பெயரை சொல்லும் பொழுது விடுதலை, சுகம் உண்டாகும். இப்போ ஜெபிக்கணும். 5 நிமிடம் தான் டைம். நீங்கள் ஜெபிக்க ஆரம்பிங்க. அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணு. இயேசுவே இந்த அற்புதங்களுக்காக ஸ்தோத்திரம். இவ்வளோ பேருக்கு அற்புதம் செய்திருக்கிறீங்களே, இன்றைக்கி எங்கள் வீட்டுக்குள்ளே என் பக்கத்தில் நீங்கள் வந்திருக்கிறீங்க, ஸ்தோத்திரம். நானும் உம்மை விசுவாசிக்கிறேன், என்னையும் தொடுங்க, எனக்கு இந்த பாவத்திலேருந்து விடுதலை கொடுங்கப்பா. இந்த பாவ பழக்கம் எனக்கு வேண்டாம், என்னால் விட முடியல, என் இருதயத்தை மாற்றுங்க, என் உள்ளத்தில் வாங்க இயேசுவே, என் உள்ளத்தில் வாங்க. ஜெபிங்க. ஐயா ஜெபம் பண்ணுங்க. வாலிப தம்பி ஜெபம் பண்ணுங்க. இயேசு உங்கள் பக்கத்தில் இருக்கிறார். அவருடைய தொடுதலை உணர முடியும். அவர் உங்களுக்குள் வந்து வாசம் பண்ணுவதை உணர முடியும். பாவக்கட்டுகள் அறுக்கப்படட்டும் இப்பொழுதே. இயேசுவே என்னை தொடுங்க, என்னை சுகமாக்குங்க, என் குழந்தையை தொடுங்க, என் கணவரை தொடுங்க, இந்த வியாதி இயேசுவின் நாமத்தில் விலகட்ட சொல்லுங்கள். வாய் திறந்து, என் கண்கள் இயேசுவின் நாமத்தில் சுகம் அடையட்டும், இந்த கேன்சர் கட்டி இயேசுவின் நாமத்தில் மறையட்டும், இயேசுவின் நாமத்தில் என் குழந்தைக்கு சுகம் உண்டாகட்டும், இயேசுவே தொடும், இயேசுவின் நாமத்தில் சுகம் உண்டாகட்டும். அந்த இயேசுன்ற பெயரை சொல்லி நீங்கள் ஜெபிக்க வல்லமை இறங்குகிறது. சுகமளிக்கிற வல்லமை, விடுதலை தருகிற வல்லமை இப்போ அவங்களுடைய சரீரத்தில் இறங்குவதை உணர்கிறீர்கள். கேன்சர் வியாதி மறைகிறது. கேன்சர் வியாதி இயேசுவின் நாமத்தில் மறைகிறது. ஆஸ்துமா வியாதி, ஆத்தரைட்டிஸ், வீக்கம் எல்லாம் மாறுகிறது. வலிகள் எல்லாம் விலகுகிறது. இயேசுவின் நாமத்தில் பெற்றுக்கொள்ளுங்க. இயேசுவே என்னை தொடுகிறதற்காய் ஸ்தோத்திரம், என்னை குணமாக்குகிறதற்காய் ஸ்தோத்திரம், எனக்கு விடுதலை தருகிறதற்காய் ஸ்தோத்திரம். சொல்லுங்கள். வாய் திறந்து இயேசுவே ஸ்தோத்திரம்னு சொல்லுங்கள். இயேசுவே என் குழந்தையை குணமாக்குகிறதற்காய் ஸ்தோத்திரம். இப்போது எங்கள் வீட்டில் அற்புதம் நடக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவே உம்முடைய வெளிச்சம் எங்கள் வீட்டுக்குள்ளே வரட்டும். நீர் வந்து என் குடும்பத்தை ஆசீர்வதியும். இந்த பாவ சாபங்களெல்லாம் விலகி போகட்டும். இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வாதம் உண்டாகட்டும். நீங்கள் ஜெபிக்க அற்புதம் நடக்கிறது. இப்போ அப்படியே வலதுகரம் உயர்த்துங்க. இயேசுவே ஸ்தோத்திரம்னு சொல்லுங்கள். இயேசுவே என்னை தொட்டதற்காய் ஸ்தோத்திரம், என் ஜெபத்தை கேட்டதற்காக இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், நீங்கள் அற்புதம் செய்துவிட்டதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவே உங்களுக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமேன் ஆமேன். ஆண்டவர் அற்புதம் செய்துட்டாரு. நீங்கள் விசுவாசிங்க. சரியா? நிறைய பேருக்கு அற்புதம் நடக்குதில்ல. உங்கள் சாட்சியை கூட எங்களுக்கு தெரியப்படுத்தலாம். நான் ஜெபிக்கும் போதே எனக்கு ஏசு அற்புதம் செய்துட்டாருங்க அப்படின்னு மகிழ்ச்சியாக நீங்கள் சொல்லலாம். உங்கள் சாட்சி